நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் சொல்றேங்க. நெறைய பேர் வந்து கோச்சுக்கிறீங்க. நீங்க நோட்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற தாட்ல இருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன் இல்லைங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஷேர் பண்ணணும், உங்களுக்கு தேவைப்பட்டா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால தான் நான் கேட்டதே. ஆனா நம்ம வீட்ல கம்மிங் தர்ஸ்டே வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன் வச்சிருக்கோம். அதனால வந்து எனக்கு நெறைய வேலைகள் இருக்கு. வெளியில போற வேலைகளே நெறைய இருக்கு. டெய்லரிங் அப்படியே நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் என்னால வீடியோஸ் போட முடியல. நான் போட்டுட்ருக்க வீடியோ எல்லாமே நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருந்த வீடியோ. அதனால அத மட்டும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நோட்ஸ் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன். எல்லாருக்கும் தனித்தனியா என்னால மெசேஜ் பண்ண முடியல. சாரிங்க. இன்னைக்கு 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு வந்து நான் லைவ் வரேன் யூடியூப்ல. அதில வந்து உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் அது எல்லாத்துக்குமே நான் டீட்டெயிலா ரிப்ளை பண்றேன். கரெக்ட்டா 3:00 வந்து லைவ் வரேங்க யூடியூப்ல. கண்டிப்பா வந்துருங்க. உங்களோட கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் அதில ஆன்சர் பண்றேன். அண்ட் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன் பத்தி நான் எதுவுமே ஷேர் பண்ணல இதுவரைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் போடுறோம். பிஸ்னஸ்க்காக கட்டுற பில்டிங் அது. நம்ம வந்து அதிலேயே சிங்கிள் ரூம் மட்டும் தான் போட்டிருக்கோம். கொஞ்ச நாள் அதில ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற பிளானு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னு ஒண்ணு வேணும் இல்லையா? ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா தான் அதுக்கப்புறம் வீடெல்லாம். ஸோ அதனால சிங்கிள் ரூம் தான் போடுறோம். அதில வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ண போறோம். அண்ட் பில்டிங்கும் சேர்த்து கமர்ஷியல் பில்டிங் ஒண்ணு கட்டியிருக்கோம். அதனால தான். ஸோ கண்டிப்பா லைவ் வந்துருங்க. அதில டீட்டெயிலா